வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். இன்று கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ஸ்டாலின், பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நின்று சட்டப்படி நியாயம் பெற்று தரக்கூடிய காரியத்தை தவிர தமிழ்நாடு அரசுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை எனவும், யார் அந்த சாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இன்று கூடிய சட்டசபை கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமாரின் கோரிக்கைக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலளித்து பேசினார். அப்போது ஒரு சட்டக்கல்லூரி கட்ட 130 கோடி ரூபாய் வரை செலவு ஏற்படும் எனவும், ஒரு சட்டக்கல்லூரி தொடங்கும் பணத்தில் 10க்கும் மேற்பட்ட கலை, அறிவியல் கல்லூரிகள் கட்டிவிடலாம் என்றும், நிதி பற்றாக்குறை காரணமாக கூடுதலாக மதுரையில் சட்டக்கல்லூரி கட்ட இயலாது என தெரிவித்தார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார், தமிழகத்தில் ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு நீதியா என்றும் எஃப்ஐஆரை வெளியிட்டு புகார் அளிக்க வருவோர் அஞ்சும் நிலையை திமுக அரசு ஏற்படுத்திவிட்டது என்று குற்றம் சாட்டியுள்ளார். பொங்கல் பண்டிகையையொட்டி நாளை சைதாப்பேட்டையில் உள்ள நியாய விலைக்கடையில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு கரும்பு கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பை தமிழக முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியை பார்வையிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஈரோடு கிழக்கு தேர்தல் தொடர்பான கேள்விக்கு, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை கடந்த முறையை போன்று நடத்தாமல் நேர்மையாக நடத்துவார்கள் என்று நம்புவதாக தெரிவித்தார். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் தடையை மீறி நடத்தப்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்ட 5000 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி பெங்களூரு தூத்துக்குடி இடையேயான சிறப்பு ரயில் நாளை மறுநாள் பெங்களூருவில் இருந்து இரவு 8 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 11 மணிக்கு தூத்துக்குடி சென்றடையும். இதேபோல் தூத்துக்குடி மைசூர் இடையேயான சிறப்பு ரயில் வரும் 11ஆம் தேதி தூத்துக்குடியில் இருந்து மதியம் 1 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 6:30 மணிக்கு மைசூர் சென்றடையும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க 5347 மாடுபிடி வீரர்களும் 12632 உரிமையாளர்களும் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் HMPV தொற்று பாதிப்பு 7ஆக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி கர்நாடகாவில் 2 குழந்தைகளும், குஜராத்தில் 1 குழந்தைக்கும், தமிழகத்தில் சென்னை மற்றும் சேலத்தை சேர்ந்த 2 குழந்தைகள் என தொற்று எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் தலைவராக உள்ள சோம்நாத்தின் பதவிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ள நிலையில் இஸ்ரோவின் புதிய தலைவராக வி. நாராயணனை நியமித்து மத்திய அரசின் நியமனக்குழு நியமனம் செய்துள்ளது. மேலும் வருகிற 14ஆம் தேதி தலைவராக பொறுப்பேற்க உள்ள இவர் 2 ஆண்டுகள் நீடிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லையையொட்டி உள்ள இலங்கை கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினர் இன்று துப்பாக்கி சுடும் பயிற்சி மேற்கொள்வதால் தமிழக மீனவர்கள் இன்று இலங்கை பகுதிக்கு சென்று மீன்பிடிக்க வேண்டாம் என ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்துள்ளது. அதன்படி தங்கம் கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 7225 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 57,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனிடையே வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 100 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. டெல்லி கோட்லா சாலையில் கட்டப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைமை அலுவலகம் ஜனவரி 15ஆம் தேதி சோனியா காந்தி திறந்து வைக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பஞ்சாப் மாநிலம் பதிண்டா மாவட்டத்தில் உள்ள பல்லோ கிராம ஊராட்சியில் மது விருந்து கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த புதிய உத்தியை கையில் எடுத்துள்ளது. அதன்படி திருமண நிகழ்ச்சிகளில் மதுபான விருந்து இல்லாமல் டிஜே இசையை இசைக்காமல் இருந்தால் அந்த திருமண வீட்டாருக்கு 21,000 பரிசு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சீனாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து சீன அரசு உத்தரவிட்டுள்ளது. சீனாவில் உள்ள திபெத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் சிக்கி 126 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 188 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இடுபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடைபெற்று வரும் போரை நிறுத்தவும் பணைய கைதிகளை மீட்கவும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இது தொடர்பாக பேசிய டொனால்டு டிரம்ப், நான் 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக பதவியேற்கும் முன் ஹமாஸ் பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என கெடு விதித்துள்ளார். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவில் ஏற்பட்டுள்ள கடுமையான காட்டுத்தீ லாஸ் ஏஞ்சல்ஸின் மலைப்பகுதிகளுக்கு வேகமாக பரவி வருவதால் அப்பகுதியில் உள்ள சுமார் 30,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 சகோதரர்கள் மற்றொரு குடும்பத்தில் உள்ள 6 சகோதரிகளை ஒரே நேரத்தில் வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்து கொண்டது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. சவுதி அரேபியாவில் பெய்த மிக கனமழை காரணமாக புனித நகரங்களான மெக்கா, மதீனா மற்றும் ஜெட்டாவில் பெய்த அதி கனமழையால் சாலைகளில் வெள்ளம் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI இன் டாப் 20 செய்திகள்.